நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல். நிறைய கோவிலை பற்றி நிறைய விசேஷங்களான கோவில்கள், எந்தெந்த கோவிலில் எதை மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ராமர் தர்ப்பணம் பண்ண ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ராமர் எந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க ராமர் தர்ப்பணம் செஞ்ச ஸ்தலம் அப்படின்னு சொன்னேன். இந்த கோவிலுக்கு போனாலே நம்ம மாதம் தர்ப்பணம் பித்ருகளுக்கு பண்ணும்போது என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கே கொடுக்குற கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலோட பெயர் திருத்திலதைப்பதி மதிமுத்தர் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ப்பண பலன் அருளும் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பித்ருலிங்க கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ராமர் தர்ப்பணம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்க யமன், சூரிய தேவன், பிரம்மன், திருமால், ராமர், நர்ஜோதி மன்னன், சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். திருத்தலத்தோட பெயர் திருத்திலதைப்பதி திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூர் பக்கத்தில் கூத்தனூர் இருக்குது. அந்த கூத்தனூர் பக்கத்தில் தான் இந்த ஸ்தலம் இருக்குது. ரொம்ப பேருக்கு தெரியாது. கூத்தனூருக்கு போவாங்க. அது பக்கத்தில் இருக்கிற பேரளத்தில் பேரளத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க லலிதாம்பிகை கோவிலுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம். ஆனால் இந்த ஸ்தலம் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு ஸ்தலம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் இது. கூத்தனூர் போனீங்கன்னா சரஸ்வதி தேவி, உலகத்திலே சரஸ்வதிக்கான கோவில் அங்கே தான் இருக்குது. இப்பயும் 10th 12th படிக்கிறவங்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி போய் பேனா வச்சு சுவாமிக்கிட்ட அருள் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி சரஸ்வதி அவ்வளோ அழகாக இருக்குங்க. முதல்ல குழந்தைக்கு பேச்சு வரணும், முதல்ல அமுது ஊட்டணும், முதல்ல எழுதுறதுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் அதுக்கான விசேஷங்கள்லாம் நடக்கும். அங்கே தான் போய் முன்னாடி அந்த நெல்லில் எழுதுற நிகழ்வுலாம் அங்கே நடக்கும். இன்றைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் லலிதா சகஸ்ரநாமம் உருவாக்கிய அந்த லலிதாம்பிகை அவ்வளோ அழகாக இருப்பாங்க. காலுக்கு கொலுசோடு அமர்ந்துருக்கிற கோயிலும் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஸ்தலங்கள்லாம். இந்த ஸ்தலத்துக்கு வருவோம். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்க திலம் அப்படின்னா எள்ளு அப்படின்னு பொருளாம். இறந்த முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் விட்டு ஈசன் நாமம் ஓதி தர்ப்பணம் செய்யும் அடியார்களுக்கு முன்னோர்களுக்கு நரகம் உண்டாகாமல் முக்தி அருள் செய்வதாக ஒரு பொருள் இருக்குது. அதனால தான் மாதம் தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவங்களுக்கு மாதம் அதனால தான் தர்ப்பணத்தை தவற விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நரகம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய புறநானூரில், திருக்குறளில், திருவாசகத்தில் பாட்டே நிறைய இருக்குது. முக்தி தருவதனால முக்தி அருளும் ஈசனுக்கு முக்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. திருத்திலதைப்பதி இருக்கும்போது காசிகையே என்று போக முடியவில்லை அப்படிங்கிற கவலை வேண்டாம். இங்கே காசிக்கு போக முடியலையே அப்படிங்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே போதும், முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்காங்க. ஸ்ரீதேவி பூதேவியோட திருமால் காட்சி கொடுக்குறாரு. கஜலக்ஷ்மிக்கு தனி சன்னதி இந்த கோவிலில் இருக்குது. முக்தீஸ்வரரை வழிபட்டால் அத்தனை முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. தந்தை தசரதனுக்கு தந்தை போல் இருந்து சீதைக்காக ராவணனுக்கு போரிட்டு மடிந்த ஜடாயுவிற்கு தர்ப்பணம் செய்த ராமன் உருவம் பிரகாரத்தில் 4 பித்ருலிங்கங்களுக்கு பக்கத்திலே அமைச்சிருக்காங்க. மாதிரி இங்கே மதிமுத்திர பூஜை செஞ்சு நர்ஜோதி மன்னர் வழிபட்டாராம். அவரோட நினைவாக இங்கே அவரோட உருவமும் பிதுர்லிங்கங்களை அடுத்து பதிச்சிருக்காங்க. ஞான சிவமான வேதநாயகன் தட்சிணாமூர்த்தி திருவுருவமும் இங்கே இருக்குது. இந்த கோவில் சோழ நாட்டில் காவிரி தென்கரையில் இருக்கிற ஒரு ஸ்தலம். மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தோட்டம் பக்கத்தில் இந்த திருத்தலம் இருக்குது. பூந்தோட்டம் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலும் இருக்குது. அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை சாலையில் வரவங்க பூந்தோட்டம் ஊருக்கு செல்லாமலேயே இந்த கோவிலுக்கு போகலாம். அதாவது அரசியலாற்று பாலத்துக்கு முன்னாடி இடதுபுறமாக செல்கிற கும்பகோணம் நாச்சியார் கோவில் சாலையில் கூத்தனூர் வழியாக போயிட்டு அங்கேருந்தும் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மற்ற திருத்தலங்களில் திருப்பெயர்களுடன் மருவி வழங்கப்படுவது போலவே இந்த ஸ்தலத்திலையும் மருவி இப்போது செதலபதி அப்படின்னும் சிதலபதி அப்படின்னும் கூப்பிடுறாங்க இந்த ஊரை. கோவிலில் இருக்கிற இறைவனோட பெயர் மதிமுத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவியார் பெயர் பொற்கொடி நாயகி, தலமரம் மந்தாரை அப்படின்னு சொல்கிறாங்க. நற்ஜோதி அப்படிங்கிற மன்னன் ஒருவன் தன் தந்தைக்கு பிதிர்காரியங்கள் செய்ய வேண்டி இருந்துச்சான். எந்த ஊரில் பிதர்கள் நேரடியாக அன்னத்தை பெற்று கொள்கிறார்களோ அதுவரை ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக பிதிர்கள் காரியங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாராம் அந்த மன்னன். கடைசியில் இந்த ஸ்தலத்துக்கு வந்தபோது பிதுர்கள் பிண்டத்தை கை நீட்டி வாங்கி கொண்டார்களாம். அதனால் அந்த மாதிரியான பிதுர்கள் காரியங்கள் செய்ய ஏராளமானவர்கள் இங்கே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீவாஞ்சியம், திருவங்காடு, அதே மாதிரி இந்த ஊர் தில தர்ப்பணபுரி அப்படின்னு அழைக்கிறாங்க. கயா, அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கமம் போன்ற 7 ஸ்தலங்கள் சிறந்த ஸ்தலங்களாக கருதப்படுது இல்லையா. அதில் 5வது இடத்துல இந்த ஸ்தலம் இருக்குங்க. இந்த கோவில் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்ய அமாவாசை, திதி, நட்சத்திரம் என பார்க்கவே தேவையில்லையாம். எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்கள் சிராதம் பண்ணலாம், தர்ப்பணம் செஞ்சலாம். எப்படி காசி, ராமேஸ்வரம் போனால் நீங்கள் தர்ப்பணம் நாள் கிழமையெல்லாம் பார்க்காம, திதியெல்லாம் பார்க்காம நீங்கள் பெரியோர்கள் முன்னோர்களுக்கு சிராதம் தர்ப்பணம் செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் தசரதனுக்கும் தன் தந்தை போலவே இருக்கும் ஜடாயுவிற்கும் ராமனும் லக்ஷ்மணனும் சில தர்ப்பணம் செஞ்ச இடம் அப்படின்னு புராண பெருமை உடைய ஸ்தலம் இது. ராமர் இங்கே தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டதனால தசரதனுக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்குற இறைவனாக, முக்தீஸ்வரராக இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறாரு. ராமன் தர்ப்பணம் செஞ்ச போது மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4வரையும் வணங்கி 4 பிண்டங்கள் பிடித்து வச்சு பூஜை பண்ணாராம். இந்த பிண்டங்கள் லிங்கங்களாக மாறினது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறைக்கு பின்புறத்தில் இந்த லிங்கங்களையும் ராமர், லக்ஷ்மணர் இவ்வாறு தர்ப்பணம் செய்யும் நிலையில் உள்ள சிற்பத்தையும் கோயில் பிரகாரத்தில் நம்மளால் இப்பயும் பார்க்க முடியுது. இவரோட வலது காலை மண்டிக்கிட்டு வடக்கு நோக்கி திரும்பி வணங்கியபடி காட்சியும் தராரு. சூரியன், சந்திரன், யானை, சிங்கம், ராமர், லக்ஷ்மணன் ஆகியோர் இந்த ஸ்தலத்துக்கு வழிபட்டதாக சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் மற்றொரு சிறப்பு என்னென்னா, வாசலில் வீட்டிற்கும் ஆதி விநாயகர் சன்னதி, யானை முகத்திற்கு முந்தைய விநாயகர் அப்படிங்கிறதுனால இங்கு விநாயகருக்கு தும்பிக்கைகள் இல்லாமல் வலக்கால் தொங்கவிட்டு இடக்காலை மடித்து இடக்கையை இடக்கால் மீது வச்சு வலக்கையை சற்று சாஞ்ச அபயகரமாக விளங்குற மனித முகத்துடன் கூடிய கோலம் இங்கே இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமானே அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியிருக்காரு. இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடன் தனது தேவியார் இருவருடனும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலம் காலை 7லேருந்து பகல் 12:45 வரையிலும், மாலை 4லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். நிச்சயமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் இறைவனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.